සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය කඳුළු සහිතව වපුරන්නෝ ප්‍රීතියෙන් කපන්නෝය. ගීතාවලිය 126 වන පරිච්ඡේදය 5 වන පදය. ඔබ නියලී ඉන්න වැඩය තුල ඔබ බොහෝ වෙහෙසට පත්වී ඉන්න කෙනෙක්ද? මේ පණිවිඩය අසන්න. ඔබ කරන ඕනෑම වැඩක් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ලෙස කරන්න. එය මනුෂ්‍යයන්ට පෙනෙන්න නොවේ. ඔබ දන්නවද? ඔබගේ වටිනාකමට, ඒ මහන්සියට මනුෂ්‍යයන් ඔබට ප්‍රශංසා කරන එකක් නැහැ. ඒ වගේම ඔබට නිසි මිලය දෙන එකකුත් නැහැ. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නම් ඔබ හරි දේ කරන්නේ. ඒක කොච්චර කටුක වුණත්, මේ කාලේ ඒක වෙහෙසයි වගේ දැනුණත් ඔබ මතක තබා ගන්න. නිසකවම ස්වාමින් වහන්සේ ඔබට ප්‍රීතියෙන් කපන්න කාලයක් නියම කරලා දෙයි. ඔබට කොටසක් නියම කර දෙයි. උන්වහන්සේ ඔබගේ වෙහෙස, ඔබගේ මහන්සිය, ඔබගේ කඳුල අමතක කරන්නේ නැහැ. විශ්වාස කරන්න. ජේසු පිහිටයි. இன்றைய தேவ வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126 5ஆம் வசனம். அன்பானவர்களே, நீங்கள் இன்று செய்யும் வேலையில் சோர்வடைந்திருக்கிறீர்களா? உங்கள் உழைப்புக்கு மதிப்பேலை என்று நினைக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனிதர்களுக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். மனிதர்கள் உங்கள் உழைப்பை பாராட்டாமல் இருக்கலாம், உங்கள் அர்ப்பணிப்பை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நேர்மையாய் நிற்கிறீர்கள் என்றால், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு கண்ணீரோடு விதைத்தாலும் தேவன் நிச்சயமாக உங்களை கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வார். அவருடைய நேரம் சரியானது. அவருடைய கண்ணீரையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவில் வைத்திருக்கிறார். ஆகையால் மனம் தளராதீர்கள். தேவனை நம்பி காத்திருங்கள். தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆமென்.